ஜீவா உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். பஹல்காமில் 29 பேர், அதுவும் சுற்றுலா பயணிகள் அப்பாவிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 370 அந்த 370 சிறப்பு அந்தஸ்து சட்டம் ரத்து செய்யப்பட்ட பிறகு அங்கு தாக்குதல் நடத்தப்படல, தீவிரவாத அச்சுறுத்தல் இல்லை, சுற்றுலா பயணிகள் இப்போ அதிகம் போகிறார்கள்னு மத்திய அரசு தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்த சூழ்நிலையில் இப்படியான ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அதை கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. உள்துறை அமைச்சர் நேரடியாக களத்திற்கு செல்கிறார். ஒரு நாள் முன்னாடியே பயணத்தை ரத்து செய்துவிட்டு பிரதமரும் நிதியமைச்சர்களும் வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த தாக்குதலுக்கான கூறு சாராம்சம் ஏதாவது ஒன்று இதை தொடர்பு படுத்த வேண்டியது. ஏன்னா இப்ப சமீபமா இந்த ஒரு 10 ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய தாக்குதல், புல்வாமாவுக்கு பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான தாக்குதல். அப்ப இந்த தாக்குதலுக்கான காரணம் இது எதை ஒட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு? இதோட பின்னணி என்ன? ஏன் அப்பாவி மக்கள் குறிவைக்கப்பட்டார்கள்? இதற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைப்பு இதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்கு? பாகிஸ்தான் எல்லாவற்றிற்கும் நாங்கள் தான் காரணமா, எங்க மேல ஏன் கேஸ் எழுதுறீங்கன்னு கேட்கிற அவங்களுடைய முதல் முறையா இவ்வளவு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சம்பவம் நடந்த அடுத்த நாள் பாகிஸ்தான் அரசிடம் வேற வருது. வெளிநாடுகள் இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற ஆதரவு கரங்கள், அமெரிக்கா உட்பட, இது எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது அயலுறவு கொள்கையிலிருந்து ஒவ்வொன்றும் பேசுபொருளாக இருக்கிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை? இல்லை, நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி 370 நீக்கப்பட்ட பிறகு நடப்பது, அது நீக்கப்பட்ட போது நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? பாதுகாப்பாக இருக்கும், இங்கே பயங்கரவாத தீவிரவாத அச்சுறுத்தலே இருக்காது, காஷ்மீர் மக்கள் நல்லா படிப்பாங்க, வளர்ச்சி வரும், நம்ம எல்லாம் அங்கே போய் லேண்டு வாங்கிக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமாக சொன்னது. கரியாப்பட்டிக்காரங்களிருந்து ஆண்டிப்பட்டியில் எல்லாரும் அங்கே லேண்டு உடனே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. எத்தனை பேர் மற்ற மாநிலத்தில் அங்கே போய் வாங்கினாங்கன்னு தெரியல. சரி, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் இப்படி ஒரு தாக்குதல் இங்கே நடக்குது. என்ன கூறு, என்ன காரணம்? கொலை செஞ்ச தீவிரவாதிக்கு என்ன பெரிய நோக்கம் இருக்க போகுது? கொலை செய்யணுங்கிறது மட்டும்தான். நான் இங்கே கேட்க விரும்புவது, எப்படி அவர்கள் இங்கே உள்ளே வந்தாங்க? இது ரொம்ப அடிப்படையான கேள்வி. இந்த கேள்வி என்னங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் இவ்வளோ தூரம் உள்ளே ஒரு சுற்றுலா பயணிகளை சுற்றி கொண்டிருக்கிறாங்க, இராணுவ உடையணிந்து வந்திருக்கிறாங்க. எதனால் அவர்கள் எப்படி இவ்வளவு எளிதாக இங்கே வர முடிந்தது? அப்போ வலிமையாக நம்ம இராணுவம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஏன் கேள்வியை கேட்குறேன்னா, ஏற்கனவே புல்வாமா தாக்குதல் நடந்தபோது அந்த பகுதி பொறுப்பு அதிகாரி தேவேந்திர சிங், அந்த பேரோட சொல்கிறேன், அந்த பேரோட இருந்தார். அவர் ஏற்கனவே 3 பயங்கரவாத அமைப்புகளை தன் வேனில் வைத்து கூட்டி போனாருங்கிற விமர்சனம் வேற இருந்தது. இதையெல்லாம் வெளிப்படுத்தினது ராகுல் காந்தியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ கிடையாது, பிபிசி ஆவணம், பிபிசி டாக்குமெண்ட்டில் இதெல்லாம் வந்துச்சு புல்வாமா தாக்குதல் குறித்து. அந்த அதிகாரி மீது அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? எப்படி தீவிரவாதிகள் உள்ளே வர்றான்? நம்ம ஆர்மி ட்ரெஸ் போட்டு இத்தனை பேர் திருன்னு வர்றான்னா எப்படி? நீங்கள் இங்கேருந்து திருச்சி போகிறதுக்குள்ளே, இங்கேருந்து விழுப்புரம் போகிறதுக்குள்ளே எத்தனை கேட்டை நீங்கள் கடந்து போகிறீங்க? எத்தனை பாதுகாப்பு? ஒரு சாதாரண மக்கள் போகிறதுக்குள்ளே நீங்கள் எத்தனை பேருக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு? இராணுவ உடை போட்டு ஒரு யாரோ ஒரு தீவிரவாத குழுக்கள் இத்தனை பேர் துப்பாக்கியோடு கொலை செஞ்சுருக்கிறான். இதுக்கு நம்ம தீவிரவாதிகள், அது ஒரு முஸ்லீம் அமைப்பு பேர், என்ன லஷ்கர் தொய்பாவினுடைய நிழல் அமைப்புலாம் சொல்கிறாங்க. அதை டக்குன்னு ஒரு முஸ்லீம் அமைப்பு பேர் மட்டும் உடனே சொல்லிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அது முஸ்லீமோ இந்துவோ எனக்கு அது தேவையே கிடையாது. கொலகாரன். நீங்கள் அவனுக்கு என்ன சார் தண்டனை தந்தீங்க? எத்தனை பேரை சார் இது வரையும் பிடிச்சிருக்கீங்க? புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு. புல்வாமா தாக்குதலில் செத்து போனது நம்ம இராணுவ வீரர்கள் சார். நம்ம தேசத்தை நம்ம காக்கிறதுக்காக வேனில் போய்கிட்டு இருந்தவன் செத்து போனான். அது குறித்து காஷ்மீர் ஆளுநர் மாலிக் ஒரு விஷயத்த சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சத்யபால் மாலிக். ஆமாம், சத்யபால் மாலிக் RSS காரரு. அவர் நான் மோடிட்ட சொன்னேன்னாரு, நேரடியாக பிரதமர்கிட்ட நான் பேசினேன், இங்கே ஏதோ தப்பு நடக்குன்னா அதை கிடப்பில் போடுங்கள் என்று சொன்னவர் பிரதமர்னு சொன்னவர் இப்போ மாலிக். இது அந்த சம்பவம் நடக்குது, புல்வாமா நடக்குது பிப்ரவரி மாதம், ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்குது. தேர்தல் பிரச்சாரம் முழுக்க புல்வாமா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், துல்லிய தாக்குதல். இது குறித்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதை வச்சு தான் இதை நம்ம பார்க்கணும், இவங்க எப்படி உள்ளே வந்தாங்கன்னு. சார், 350 டன் எடை கொண்ட வெடிபொருட்களை புல்வாமா தாக்குதலில் நம்ம இந்தியன் பார்டருக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்திய எல்லைக்குள்ளே 350 டன் வெடிபொருட்களை கொண்டு வந்திருக்கிறாங்க காஷ்மீர். அப்படிப்பட்ட காஷ்மீருக்குள்ளே எப்படிங்க ஒரு தீவிரவாதி 350 டன் நம்ம இராணுவ வீரர்கள் போகிற வேனை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க? இதுக்கு காரணமான அதிகாரிகள் யார்? லஞ்சம் வாங்கிட்டு விட்டீங்களா, இல்லை நீங்களே அது உருவாக்கின தீவிரவாத குழுவா? இதுக்கெல்லாம் 2019 இருந்து இப்போ 2025 வரை பதில் கிடையாது. அதற்குள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது அதை விட கொடூரம். அவன் டைரக்டாக தேசத்தோடையும் இந்த இராணுவத்தோடையும் மோதுறான். ஈவன் டூரிஸ்ட் அப்பாவி மக்களை கொலை பண்ணியிருக்கிறான். அப்போ இவன் யாரு? எனக்கு அதான் கேள்வி. இவன் யாரு? இவனை யார் அனுப்புனா? இது ஒன்று, அந்த அளவுக்கு இராணுவ அலட்சியமாகவும் பாதுகாப்பே இல்லாமல் இருக்குன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப அச்சப்படக்கூடிய விஷயம்.
இன்னொன்னு இதுல பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அப்படின்னு பார்க்கறீங்களா? பாதுகாப்பு குறைபாடுடைய இதுல இருந்து தான் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் கிட்ட நேரடியா தாக்குதல் நடந்தது. சுற்றுலா பயணிகள் போற இடம் எல்லாமே ஓரளவிற்கு கிரௌடா இருக்கக்கூடிய இடம், அந்த மாதிரி இடத்துல ஒரு தாக்குதல் நடக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில இருந்து இதை பார்க்கறீங்களா? இல்ல இப்ப புல்வாமாவுக்கு வந்து அன்றைக்கு ஃப்ரண்ட் லைன்ல ஒரு கட்டுரை வந்திருந்தது, அதை வந்து அதாவது அவங்க வந்து ஒரு ஃபுல்லா அதை கவர் பண்ணி அதில் முழுசா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க எல்லாமே டைம் டு டைம் இது பண்ணி ஒரு பெரிய ஆர்டிக்கல் ஃப்ரண்ட் லைனில் கொடுத்துருந்தாங்க. 13 முறை வந்து உளவுத்துறை சொன்னது புல்வாமா தாக்குதலுக்கு முன்பு எச்சரித்தது அப்படிங்கிறதும் அது நிராகரிக்கப்பட்டதையும் சுட்டி காண்பித்திருந்தாங்க. அப்படி எதுவும் இது வரைக்கும் இதுல இல்ல இல்லையா? இந்த நிமிடம் வரைக்கும் அப்படியான ஒரு தகவலும் நமக்கு இல்லை. அப்பனா அது இன்னும் அச்சம் இல்லையா? இது இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது உளவுத்துறைக்கே தெரியாம நடந்ததா? அப்போ யார் அந்த கருப்பாடுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ ஒரு விஷயம் நடந்தோடனே ஒரு அமைப்பின் பேரையும் ஒரு மதத்தின் பேரையும் உடனே சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். 3 மாதம் கழிச்சு அதே அமைப்பு அதே மதத்தை சேர்ந்தவன் தான் அதில் சம்மந்தப்பட்டவனான்னு நியூஸில் வர்றதே கிடையாது. இவங்க டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்போ தேவைக்கு டக்குன்னு பாகிஸ்தான், அதான் பாகிஸ்தான் எதுக்கு எங்களை உடனே சொல்கிறீங்கிறான். என்னுடைய கேள்வி, பாகிஸ்தானோ காஷ்மீரோ ஆப்கானோ எனக்கு அது தேவை கிடையாது. எவனாக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். ஏங்க ஒவ்வொரு முறையும் நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாகிஸ்தான்காரன் செஞ்சுட்டான், ஏதோ ஒரு முஸ்லீம் தீவிரவாதி செஞ்சுட்டான், எனக்கு அந்த முஸ்லீம் கிறிஸ்டிங்கிற பேரை விடுங்க, யாராக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்படணும். அப்போ அவன் எப்படி உள்ளே வரான்? அதுலேருந்து என் கேள்வி. புல்வாமாவில் 350 டன் வெடிபொருளோட உள்ளே வந்தான். தேவேந்திர சிங் ஒரு பொதுப்பு அதிகாரி, அப்சல் குருங்கிறவர் சொன்னார், இவர் எனக்கு கண்பட 3 தீவிரவாதிகளை வேனில் ஏற்றிட்டு போக சொன்னார், என்னோட தொடர்பு வச்சுக்க சொன்னாருன்னு சொன்னவர் அப்சல் குரு. இவர்களால் தீவிரவாதி என்று முத்திரை குத்தப்பட்டவர். அவர் சொல்றாரு, அந்த தேவேந்திர சிங் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, புல்வாமா தாக்குதல் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதை விட இன்னொன்று சொல்றேன், அர்னாப் கோசாமி அவர்கள் அந்த புல்வாமா குறித்து 1000 பக்க வாட்ஸ்அப் சேட் அந்த யஷ் குப்தா அப்படிங்கிற இந்த சேனல் டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுறவர்கிட்ட வேற ஒரு கேஸ்ல நடந்தது. அது ஆக்சுவலி சிவசேனா வந்து வேற ஒரு கேஸ்ல இவர் பிடிச்சி உள்ள போட்டுச்சு. ஹியரிங்ல விசாரிச்சு பார்க்கும்போது, என்னப்பா புல்வாமா பத்திலாம் நீங்க பேசியிருக்கீங்க, நடந்தது வேற ஒரு கேஸ். சைடில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்வாமா பற்றி எனக்கு தெரியும்னு போட்டிருக்கு. 20 நிமிஷம் லைவ் பண்ண போகிறேன், மற்ற எல்லா சேனலோட ஃபஸ்ட்டு போய் லைக் பண்ணிடுவேன், நான் பார்த்துக்கிறேன், இந்த தேர்தலை பெரிய விஷயமா கொண்டு போகலாம். இதெல்லாம் இல்ல, அது புல்வாமாவில் நம்ம பார்த்தோம், அது அர்னாப் கோஸ்வாமி மீது அப்போது விமர்சனம் வைக்கப்பட்டது. என்னுடைய கேள்வி, இப்போ வந்து அது 370க்கு பிறகு நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக இருக்குது. அரசு இதை கூடுதல் கவனத்தோடு பார்க்கறது, திருப்பி அதற்கான யாராக இருந்தாலும் விடமாட்டோன்னு இப்போ உள்துறை அமைச்சரில் தொடங்கி அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரை எல்லாரும் சொல்கிறாங்க. ஹை கமிட்டி மீட்டிங் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் இப்போ நடப்பதற்கான இதுக்கு ஒரு நோக்கம், ஒரு காரணம், இதை இதோட ஒரு அரசியல் புள்ளியோட தொடர்பு படுத்துறதுன்றதெல்லாம் ஒரு கேள்வி வரும்ல. இப்போ எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ எதற்காகனா, இப்போ எதிர்கட்சிகளாக பேசணும்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு எலெக்ஷன் நெருங்குறப்ப இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. நான் எப்படி பார்க்குறேன், இது எந்த நோக்கத்துக்காக நடந்தாலும் யார் மூலமாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வாஜ்பாய் ஆட்சி காலத்திலையும் இதே மாதிரி தொடர்ச்சியாக 13-14 முறை நடைபெற்றது பாஜக ஆட்சி. பாஜக ஆட்சியில் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இங்கே பாஜக ஆட்சி வந்தால் இராணுவ வலிமையாக இருக்கும், எல்லை பாதுகாப்பாக இருக்கும், காங்கிரஸ் அரசு வந்து அப்படி இருக்காது, பாகிஸ்தானுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, அவங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்காதுங்குவாங்க. ஆனால் நீங்கள் புள்ளிவிவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் ஆட்சி காலத்துக்கும் சரி, இப்போ மோடி ஆட்சி காலத்துக்கும் தான் தாக்குதல்கள் நிறைய நடக்குது. செத்து போகிறவங்க நிறைய பேர் இந்துக்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் வைக்கின்ற விமர்சனம் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது, இப்போ புல்வாமாவுக்கு அப்புறம் இப்போ நடந்திருக்கிறது, இன்னைக்கு ஒரு டேட்டா வந்திருக்கு, கடந்த 25 ஆண்டுகளில் காஷ்மீரில் நடந்தது அப்படின்னு. புல்வாமாவுக்கு அடுத்து இதுதானே இருக்கு. அப்போ நம்ம நிறைய நடந்திருக்குங்கிற டேட்டா சரியான ஒன்றா இருக்குமான்றது கேள்வி. வைக்கின்ற வாதங்கள் இருக்கு இல்லையா, நாங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, பெல்டிங் ஸ்டோன்லேருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் நாங்கள் சுத்தப்படுத்த. பட் முதல்ல அது ஒரு உண்மை கிடையாது. காஷ்மீர் இவங்க நினைக்கிற மாதிரி அங்கே அமைதி திரும்பிடுச்சு, மக்கள் இயல்பு வாழ்க்கையில் இருக்கிறாங்கங்கிறது உண்மையான சம்பவம் கிடையாது. அது தனி டாபிக், அது பேசினா தனியாக பேசணும். இந்த 370 சட்டங்கள் இதுக்காக அவங்க உருவாக்கின கற்பிதங்கள் இருக்குல்ல, நாங்கள் இந்த சட்டங்கள் இந்த விஷயங்கள் பாஜகவில் மட்டும்தான் சரி செய்ய முடியுங்கிறது, அது வந்து ஒரு உண்மைக்கு முரணானது, அது தனி சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. நான் கேட்பது, இப்போ இந்த சம்பவம் வந்து ஒரே ஒரு கேள்வி, காங்கிரஸ் அரசுலையோ மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோதோ நடந்திருந்தா, ராகுல் காந்தி வெளிநாட்டை சேர்ந்தவர், சோனியா காந்தி வெளிநாட்டை சேர்ந்தவங்க, இவங்களாம் ஜிகாதிகளுக்கு ஃப்ரெண்டு, இவங்களாம் முஸ்லீம்களுக்காக தான் இருப்பாங்க, ஏற்கனவே எரும மாட்டையே முஸ்லீம் கொடுக்குன்னு சொல்லி பிரச்சாரம் செஞ்சவங்க, இப்படி ஒரு சம்பவம் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருந்தா பாஜகவின் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இங்கே இந்த ஆட்சி உடனே கலைக்கணும், இது பார்த்தீங்களா இவங்க ஆட்சியில் தான் தீவிரவாதம் நடக்குது. ஆனால் பாஜக ஆட்சியில் இந்த மாதிரி தாக்குதல் நடந்தால் இவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, பார்த்தீங்களா முஸ்லீம்களுடைய தீவிரவாதம் அதிகரிச்சு. ரெண்டுமே ஒரே சம்பவம் தான், ஆனால் அந்த ஆட்சியில் நடந்தாலும் ஒரே குற்றச்சாட்டு தான், இவங்க சரியில்லை அப்படிங்கிறது. ஆனால் இவர்கள் ஆட்சியில் நடக்கும் போதும் இவர்கள் வைக்கிற அதே வாதம், இங்கே வந்து முஸ்லீம் தீவிரவாதம் பெருகுது அப்படிங்கிறது. அப்போ அந்த ஆட்சியில் நடந்தால் அவர்கள் பதவி விலகணும், அவங்க வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவானவர்கள் இருப்பாங்க. பாஜக ஆட்சியில் நடந்தாலும்
பார்த்தீங்களா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், தாக்குதலாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, வேற கவர்மெண்ட் வந்தால் ரொம்ப மோசமாயிரும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோடய நகருது. அதனால தான் நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன், அந்த எல்லைக்குள்ளே எப்படிங்க வராங்க. நான் மீண்டும் மீண்டும் இதை மதத்தின் அடிப்படையில் அரசியலாலாம் நான் கொண்டு போய் விடும்ல. காங்கிரஸ் ஆட்சியில் நடந்துச்சா நடக்கலையான்னு. ஆனால் பிஜேபி ஆட்சியில் நடந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. நான் கேட்பது எப்படி என் இந்திய எல்லைக்குள் என் ராணுவ வீரனுடைய உடையணிந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க, அப்போ பாதுகாப்பு பலவீனமாக இருக்கா? சரி, அப்படியே எடுத்துட்டாலும் அதுக்கு யார் பொறுப்பு? இது வந்து நம்மளுடைய உயிர் சார்ந்தது இல்லைங்க. செத்து போனவெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன் போயிருக்கிறான், யாரோ பாவம் வெளிநாட்டுக்காரன் வந்திருக்கிறான், நம்ம இந்திய மக்கள் இத்தனை பேர் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து என் கணவனை கொண்டுட்டா என்னையும் கொண்டுறான்னு கேட்டு அழுதுருக்கிறாங்க. நீங்கள் பாதுகாப்பு பலமின்மைங்கிறது என்ன சாதாரண விஷயமா? ஏங்க பண மதிப்பு இழப்பப்ப அந்த சுருக்கு போய் வச்சிருந்த கிளவி செத்து போனதுக்கு என்ன சொன்னாங்க? தேசத்தில் நம்ம எல்லை வீரர்கள் சாகலையா, அவனுக்காக நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்க மாட்டீங்களான்லாம் கேட்டாங்க. தேசத்தில் எல்லை வீரர்களை இவங்க எப்படி வச்சிருக்கிறாங்க? இவங்க கொரோனாக்கு பிறகு 1,80,000 ராணுவ வீரர்களை குறைத்திருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் சொல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லலை. முன்னாள் ராணுவ தளபதி நேற்று ஒரு ஆங்கில விவாத அரங்கில் பதிவு செஞ்சிருக்காரு. 9 குழுக்கள் செயல்பட வேண்டிய அந்த இடத்துல 2 குழுக்கள் மட்டும் தான் செயல்பட்டுருக்காங்க. இது யார்? எக்ஸ் ஆர்மி மேன். இப்பதான் அக்னி பாத் மூலமாகலாம் இளைஞர்களை நிறைய எடுத்திருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, புதிய வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப எங்க இருந்து குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குறைச்சிருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. 1,80,000 பேரும் கணக்கோட அவர் சொல்லியிருக்காரு. 1,80,000 ராணுவ வீரர்களை குறைச்சிருக்காங்க. ராணுவ வீரர்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை. ராணுவ வீரர்களை எடுப்பதே கிடையாது. ஒரு 10 பேர் பார்க்க வேண்டியதை 2 பேரை பார்க்க வைக்கிறது. இவ்வளவு மோசமாக அங்கே வந்து மன அழுத்தத்தில் ராணுவ வீரர்கள் இருக்காங்கன்னு எக்ஸ் ஜெனரல் வந்து நேற்று பதிவு செய்கிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இவங்க வந்தாலே ராணுவ வீரர்களுக்கான ஆட்சி, எல்லையில் பாதுகாப்பு, மற்றவங்க வந்துட்டாங்கன்னா எல்லை பாதுகாப்பாயிரு, இப்படிலாம் இவங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு ராணுவ வீரர்களை எந்த லட்சணத்தில் இவங்க வச்சிருக்கிறாங்க, எல்லை பாதுகாப்பு எவ்வளோ படுமோசமாக இருக்குது, அல்லது எல்லையில் யார் வேணாலும் ஊடுருவல் அளவுக்கு அங்கே ஊழல் இருக்கா, வேறு விதமான கரப்ஷன் நடக்குதா, அப்போ இந்த குழுக்களை உருவாக்குறதுக்கு அரசுக்கு என்ன சம்பந்தம்? இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் ஒரு சாதாரண மனிதனாக எழுப்பப்படுது. பேசுவோம்.